தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறையருளும் குருவருளும் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய திருமந்திரத்தினுடைய விளக்கங்களை செவிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கு தந்திரம் 2 பாடல் 143 யாக்கை நிலையாமை. இந்த யாக்கை என்ற சொல் எதனை குறிக்கின்றது என்று சொன்னால், உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு நிலையை யாக்கை என்று குறிப்பிடுகின்றது. உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கின்ற அந்த நிலைக்கு யாக்கை என்று பெயர். அது நிலையாமை. எனவே இந்த உடலோடு உயிர் சேர்ந்து இருப்பது என்பது நிலையாமை, நிலையில்லாதது. அதை பற்றி இங்கே இந்த பாடலில் திருமூலர் குறிப்பிடுகின்றார். மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், திண்ணென்று இருந்தது தீவினை சேர்ந்தது, விண்ணின்று நீர்விழின் மீண்டும் மண் ஆனார் போல், எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே. இந்த அற்புதமான பாடலில் மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம், இங்கே மட்பாண்டங்களை செய்யக்கூடிய குயவன், பூமியிலே களிமண்ணால் மட்பாண்டங்களை செய்யக்கூடிய குயவன் ஒரே மண்ணில்தான் செய்கின்றான். அது பானையாக இருக்கட்டும் அல்லது வேறு 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 வடிவத்திலான பாண்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை ஒரே ஒரு வகையான களிமண்ணால் செய்கின்றான். ஆனால் அப்படி செய்யப்பட்ட பாத்திரத்தை 2 வகையாக, ஒன்று அதை நெருப்பிலே சுட்ட வகை, ஒன்று பச்சை களிமண்ணால் செய்து வைக்கப்பட்ட ஒன்று. இந்த 2 வகை பாத்திரங்கள் உள்ளன. இங்கே திருமூலர் இங்கே எதை குறிப்பிடுகின்றார், எதை ஒப்பீடு செய்கின்றார் என்று சொன்னால், இங்கே பரம்பொருள் குயவனாகவும் களிமண் என்பது ஆன்மாவாகவும், எனவே எவ்வகையான மனித இனமாக, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் ஆன்மா என்ற ஒன்று ஒரே ஆன்மாவால் அவன் உருவாக்கப்படுகின்றான். ஆனால் அங்கே 2 வகை தீயினால் சுட்ட பாத்திரங்கள் ஒன்று. ஏன் தீயினால் சுட வேண்டும்? அப்படி சுட்டால் என்னவாகும் என்று சொன்னால், அந்த பாத்திரம் தீயினால் சுடப்பட்ட களிமண் பாண்டம் எந்த மழை பொழிந்தாலும் சரி, நீர் அதிலேயே நீர் பிடித்தாலும் சரி, அது மிகவும் உறுதியாக இருக்கக்கூடியவை, தீயினால் சுட்ட மண் பாத்திரம். ஆனால் பச்சை மண்ணால் சுடாத பாத்திரம் என்னவாகும் என்று சொன்னால், மழை வானத்திலிருந்து, விண்ணிலிருந்து மழை வீழின், நீர் வீழின், அது பட்டவுடன் மீண்டும் களிமண்ணாக கரைந்து போகிறது அல்லவா. இங்கே எதனை ஒப்பீடு செய்கின்றார் என்று சொன்னால், இந்த யாக்கை இருக்கின்றதே, இந்த உடல் ஆன்மாவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த யாக்கை சிவபெருமானாகிய அவனுடைய தீ என்ற அருட்பார்வை பட்டால், தீயாக இருக்கக்கூடிய அருட்பார்வை பட்டால், இது எப்படி நெருப்பினால் சுடப்பட்ட மண் பாத்திரம் எப்படி உறுதியாக இருக்கின்றதோ, எந்த மழை பொழிந்தாலும் சரி, நீர் வீழ்ந்தாலும் சரி உறுதியாக இருக்கின்றதோ, அதுபோல் இங்கே நிலைத்து நிற்கக்கூடியவை. ஆனால் அப்படி தீயினால் சுடாத, சிவபெருமானுடைய அந்த அருட்பார்வை படாத பச்சை மண் பாத்திரமாக இருக்கின்ற ஆன்மாக்கள் மழை பொழிவது போல், நீர் விழுவது போல் அங்கே விழுகின்ற பொழுது, அங்கே தீவினைகள் விழுகின்ற பொழுது மீண்டும் மண்ணோடு மண்ணாக, மீண்டும் ஆன்மாவோடு ஆன்மாவாக கரைந்து விடுகிறது, மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற ஒரு தன்மையை பெறுகின்றது என்று அற்புதமாக 2 வகை பாத்திரங்களை சொல்லி, அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே. எப்படி இந்த மாதிரி அழிஞ்சு போடுதோ அந்த மாதிரி எண்ணற்ற மாந்தர்கள் இன்றைக்கு இறைவனுடைய திருவருளை பெறாமல், இறைவனுடைய அந்த அருட்பார்வையை பெறாமல் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே யாக்கை நிலையாமை பற்றி
திருமூலர் அழகாக இங்கே விளக்குகின்றார். திருச்சிற்றம்பலம்.